ஹாலோவின் திருவிழா பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த நாட்டில் அக்டோபர் 31 நைட்டு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. நைட்டு மட்டும் இல்லைங்க, ஒரு வாரமாக இதோட செலிப்ரேஷன் எல்லாம் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. மாதக்கணக்குக்கு முன்னாடி பம்கின் விற்கிறதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி உள்ள காஸ்டியூம்ஸ் விற்கிறதுன்னு. காஸ்டியூம்ஸோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பிளாக், ரெட்டு, பிளாக், ஒயிட்டு, கருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். முகத்துல எல்லாம் பயங்கரமாக ஹரரா இது ஃபேஸ் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. பகலில் தான் அப்படின்னா, இது நைட்டில் தான் ஆக்சுவலாக மெயினாக கொண்டாடுவாங்க. இதோட பேர் ஹாலோஸ் ஈவ். நைட்ல கொண்டாடுறதுனால அக்டோபர் 31 நைட்டு. இது 2 விழாக்களை ஒட்டி இதை கொண்டாடுறாங்க. ஒன்னு ஆல் சோல்ஸ் டே, இன்னொன்னு அந்த ஹார்வெஸ்ட் அறுவடை சீசனை ஒட்டி இதை பண்றாங்க. அதுலதான் இந்த பம்கின் இடம் பெறுது. அப்புறம் இதை ஆரம்பிச்சது அயர்லாந்துல. அந்த நாட்டுல இதை திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சு அப்புறம் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி அமெரிக்கா போனவங்க அங்கே இந்த திருவிழாவை ரொம்ப அதிகமா கொண்டாட ஆரம்பிச்சு இப்ப உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஹாலோவின் திருவிழாவை ரொம்ப கிராண்டா கொண்டாடுற நாடுகள்ல ஒண்ணு அமெரிக்கா. அதுக்கப்புறம் மக்கள் அங்கேயும் மாறி மாறி மைக்ரேட் ஆகி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் இதை பெருவாரியான விதத்துல ரொம்ப கிராண்டா கொண்டாடுறாங்க. பம்கினை எப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா 1837 வருஷம் இவங்க ஹாலோவின் நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு வீடுகளுக்கா போவாங்க. யாரு வசதி இல்லாத, அதாவது பாவப்பட்ட பிள்ளைங்க வசதியானவங்க வீட்டுக்கு போய் எங்களுக்கு பன்னு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பன்னுல ஒரு கிராஸ் இருக்கும். ஆத்மாக்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம், பன்னு கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அப்படி போகும்போதுதான் அவங்க லைட் தேவைப்படுச்சு, நைட்ல வெளியே போவாங்க. அதுக்காக தான் அந்த டைம்ல இந்த பம்கினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. பம்கின்ல இந்த மாதிரி விளக்கு வச்சு இந்த பம்கினை நைட்டு ஃபுல்லா போறவங்க எல்லாம் வீடு விட இதை எடுத்துட்டு போவாங்க இந்த விளக்குக்காக. ஸோ அப்படிதான் அந்த சீசன் டைம்ல பம்கினும் இடம் பெறுது. ஸோ அதனால இந்த பம்கினை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க 1837. அதுக்கு முன்னாடி வேற பயன்படுத்திட்டு இருந்தாங்க, டர்னிப் இந்த மாதிரி உள்ளது. ஸோ இன்னொன்னு ஆத்மாக்கள் தொந்தரவு கொடுக்குமாமா. அதனால அவங்களுக்கு திருப்பி இவங்க பயமுறுத்துற மாதிரி தான் இந்த மாதிரி உள்ள காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவங்க போடுறதுக்கு ரீசன். ஆத்மாக்கள் பயமுறுத்தும், தொந்தரவு கொடுக்கும். அதை அவங்களுக்கு திருப்பி பயமுறுத்துறதுக்காக காட்டுறதுக்காக தான் இவங்க இந்த காஸ்டியூம் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி நைட்டு வீடுகளுக்கு போறது, ப்ரொசஷன் போறது, ரோடுகள் அந்த மாதிரி போறதுக்கு இந்த காஸ்டியூம்ஸை பயன்படுத்துறாங்க. ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி பயங்கரமா இருக்கும். கடைகள்ல போனீங்கன்னா ஸ்கெல்டன் அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கிட்ட போக முடியாது. நாம இதை பர்சனலா நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம இருக்க நாட்டுல இது ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களும் பம்கின் வாங்க, இதை செய்யலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அப்படி செஞ்சதுதான் இந்த பம்கின். இங்க பாத்தீங்களா ஹாலோவினை ஒட்டி வர்ற கேண்டீஸ் கூட இந்த மாதிரி ஆரஞ்சு அண்ட் பிளாக், ரெட் அண்ட் பிளாக், இல்லை பிளாக் ஒயிட் இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹாலோவினுக்கு வந்த கேண்டீஸ் ஸ்வீட்டு. அது மனமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் வரும்போது நமக்கு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது இப்பவும் ஆத்மக்களுக்கு ப்ரே பண்ணுறோம், சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த கேண்டீஸ் எல்லாம். இந்த ஹாலோவின் இது இங்கே பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஹாலோவினோட ஸ்டோரி. ஸோ see you guys in the next video.